உங்கள் கூடவே இருக்கணும். உங்களுக்கு நோய் வர விடக்கூடாது. பசி இல்லாமல் சாப்பாடும் கிடச்சிடணும். பணக்காரனவும் ஆக்கி விட்டுறணும். இது உங்கள் ஆசை இல்லையா? இன்னும் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோ ஆசை. என்னைக்காவது இந்த ரொம்ப நாள் வேண்டாம், இந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கிடுவோமே. போன ஆடியிலேருந்து இந்த ஆடி ஒரு வருஷம். சாமி எல்லா வாழைப்பழத்தை நம்மளே கூறு போட்டே எடுத்துகிட்டு போகிறோமே, சாமிக்கு 2 பழம் வச்சுக்கிறீங்கன்னு என்னைக்கா யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பீங்களா? நான் கேட்க ஒருத்தர் சொல்லியிருப்பீங்களா? இல்லை சாமி. அப்போ உங்களுக்கு குரு மத்திரை எல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்களே, எப்படி செய்கிறது சொல்லுங்க. 4 பழம் தான் வந்துச்சாக்கும், இதில் வேற 4 பழம் தான் வந்துச்சாக்கும். அப்படிங்க சாமியா, சாமி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு 5-6 பழத்தை வைங்க, சாமி சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு மொத்தம் நாங்கள் எல்லாம் அப்படி அப்படி சொன்னதில்ல சாமி. ஆனால் நீங்கள் நான் 5 பழம் இருந்தாலும் இந்தான்னு கொடுத்துட்றீங்க. அது எவனோ சொன்னது மாதிரி நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, நாங்கள் வாங்குற இடத்துல இருக்கோம்னு சொல்கிறீங்க. அதனால நாங்கள் கொடுத்துட்றோம். வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் பின்னாடி வாழைப்பழத்தை அவன் சொன்ன மாதிரி எப்படி வாழைப்பழத்தை வச்சாலும் பரவாயில்ல, வேற இடத்தும் வைக்கிய. ஏப்பா அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எண்ணங்கள் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குறியா வச்சுட்டு போறியா அது இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருப்போம். எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருக்கும். அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்தது மாதிரி தானே நம்மளுடைய வாழ்வும் நம்மளுடைய பயணமும் இருக்கும். உள்ளதான் ஒன்றும் பெருசாலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான். புரிஞ்சதா? அப்போ இதெல்லாம் எப்படி மாற்றிக்கிற போகிறீங்க? எப்படி நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் நீ இதெல்லாம் மாற்றிக்கோ, குணபாவத்தை மாற்றிக்கோ, நன்மை பெறுறது மாதிரி பக்குவத்துக்கு வந்துரு, இறைவங்கிட்ட அதை குறைஞ்சபட்சமாக உன் கஷ்டத்தை சொல்கிறதுக்காவது கற்றுக்கோ. இது எல்லாம் சொன்னால் கூட நீ நல்லா இருப்பியானா நல்லா இருக்க மாட்டேன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உன் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் காலம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அதுக்கும் தயாராக இல்லை. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் நல்லா பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும் சாமி? வெளியே சொல்ல மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறீங்கல்ல. நாங்களே நல்லா இல்லையா, இன்னும் பிள்ளைய நல்லா இருக்க போகிறோம். நாங்கள் பிழைச்சது மாதிரி அவங்க உழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாமல் சொல்லிட்டு போயிடுவீங்க. சொல்லுங்க இப்போ யாராவது அப்படி நினைக்காத ஒருத்தர் இருக்கீங்க என்ன? நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சாமி உங்கள்கிட்ட வரோம். நீங்கள் எங்களை கஷ்டப்பட சொல்கிறீங்க. இந்த எண்ணம் இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. எல்லாத்துட்டையும் இருக்கு. நாங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அங்கேருந்து பஸ் ஏறி வரோம், இதில் வரோம், அதில் வரோம். கஷ்டப்படுறதுக்கா வரோம்? அதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலே இருந்து கஷ்டப்பட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பிறகு ஒரு அற்பத்தனமான ஆசை, எப்படியாவது போனால் ஏதாவது ஒன்று தூக்கி வந்துட மாட்டாங்களா, கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு. அது அந்த எண்ணமே நமக்கு அற்பத்தனமான ஆசை தானே. எப்படியாவது ஒரு இது வந்துடுமா, செஞ்சிருமா, வரும், வராமலாம் இருக்காது. அதுக்கு தகுந்த குறைஞ்சபட்சமாவது நம்மளுடைய இதுகளை மாற்றிக்கிறதுக்கு அந்த நிலைமை வாட்டுக்கு வரணும்ல. நம்மளுக்குள்ள நம்ம அந்த இருக்கிற இந்த 10-15 பேராவது நமக்குள்ள அந்த மன ஒற்றுமை இருக்கா அப்படின்னு இருக்குல்ல. அந்த ஒற்றுமை இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னும் என்ன பண்றாங்க உள்ளே?